இதுல இந்த ஆட்டு பண்ணை நாம ஏன் வச்சோம் அப்படிங்கறத என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல நம்ம கரெக்டான பண்ணை தான் வச்சிருக்கோம், நம்ம கரெக்டா தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்களா? வேலை இருக்கக்குள்ள கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். தம்பி வணக்கம், உங்க பேரு, இந்த ஃபார்ம் எங்க இருக்கு, அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. நம்ம பேர் எஸ் சூரியபிரகாஷ். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளைமாதேவி கிராமத்தில் இருக்கு. நம்ம இங்கே கோட் ஃபார்ம் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ரீடு வந்து சூஸ் பண்ணி இங்கே நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மெயின்லி ஒரு 2 ப்ரீடு செலக்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். என்னென்னா தலைச்சேரி ஒன்று, போயர் ஒன்று. தம்பி, நீங்கள் இந்த செலக்டிவாக 2 ப்ரீட் மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னங்க? மெயின்லி இப்போது தலைச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பால் ரகம். நம்ம நாட்டாடு கம்பேர் பண்ணக்குள்ளே நம்ம பால் போட்டு வளர்க்குற மாரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ அந்த தலைச்சேரியில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பால் நல்லா இருக்கும், வெயிட் கெயினும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகேங்க. போயரு நம்ம தலைச்சேரி கம்பேர் பண்ணக்குள்ள போயர் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு நெகட்டிவ்னா, தலைச்சேரி இப்போ ஒரு 2 இயர்ஸில் 3 ஈத்து குட்டி போடுதுன்னா இது ஒரு கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆச்சுனாலும் குட்டி தரமாக போடும். ஓகேங்க. இப்போது நாட்டு ஆடு, இந்த தலைச்சேரி, போயர், இதில் குட்டியோட க்ரோத் வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ 5 மாசத்துல நாட்டாடு இந்த லெவலுக்கு வருதுன்னா இதெல்லாம் எந்த மாதிரி வெயிட் கெயின் எப்படி இருக்கும்? நம்ம மெயின்லி ஒரு 2 மந்த் வரைக்கும் அந்த மில்க் ஃபீடிங் பொறுத்து வெயிட் கெயின் வரும். அதுக்கு மேலே நம்ம அடர் தேவணும், அந்த ஃபீடிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் வரும். ஆவரேஜாக இப்போ ஒரு நாட்டாடு ஒரு 5 மந்த்தில் ஒரு 18 கிலோ 19 கிலோ வருதுன்னா இது ஆவரேஜாக ஒரு 4-5 கிலோ கூடியதான் நம்மளுக்கு கிடைக்கிது வெயிட். ஓகேங்க. இப்போ நாட்டாடை விட வந்துட்டு இந்த பிரீட்ஸ் வந்துட்டு வெயிட் கெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா அது கொடுக்குற தீவனங்களும் வந்துட்டு நீங்க அதிகமா கொடுக்குற தேவை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த செலவும் அது நீங்க சேல் பண்றப்போ வர்றதும் ஈக்குவல் பண்ணிக்க முடியுதா? ஈக்குவல் பண்ணிக்கணும். நீங்களா தலைச்சேரி நம்ம மார்க்கெட்ல கிலோ 550-600 விற்கிது. நாட்டாடு எடுத்துட்டோம்னா அந்த ரேட்டுக்கு போகாது. அப்படி இருக்கக்குள்ள நம்மளுக்கு மேனேஜிங் ஆகிடுது. ஓகேங்க. இப்போ நாட்டாடுல பாத்தீங்கன்னா 2 குட்டி 3 குட்டி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கவுண்ட் இருக்கு. இப்போ தலைச்சேரி, போயர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு எவ்வளவு குட்டிங்க நம்ம எதிர்பார்க்கலாங்க? ஆவரேஜா மொத ஈத்து மட்டும் ஒரு குட்டி போடும் மேக்சிமம். நம்ம கொடுக்குற தீனி பொறுத்து 2 போறது இருக்கு, 3 போற இருக்கு. 3 போற வரைக்குமே நம்மள்ட்ட ஆடு இருக்கு. தலைச்சேரியோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு, போயரோட விற்பனை வாய்ப்பு இருக்கு? நம்ம நாட்டாடுங்கிறப்போ எப்படியா இருந்தாலும் வந்துட்டு சேல் ஆகிரும், அந்த லோக்கல் கடைக்கு இந்த மாதிரி வந்துட்டு சேல் பண்ணிடலாம். இந்த போயர் தலைச்சேரின்னு நம்ம வளர்த்துறப்போ இதோட விற்பனை எப்படி இருக்குங்க? இன்னைக்கு மேக்சிமம் பண்ண கொஞ்சம் அங்கங்க இடத்துலயே சின்ன பண்ணை வச்சிருக்கவங்க நல்ல பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லி தலைச்சேரி அந்த மாதிரி பிரீடுக்கு தான் வராங்க. மேய்ச்சல் முறையில இருக்கவங்க மட்டும்தான் இன்னைக்கு நாட்டாடு வளர்த்துட்டு இருக்காங்க. ஓகே. எனக்கு இதுல என்ன டவுட்னா, இப்போ நீங்க போயர் தலைச்சேரின்னு நீங்க வளர்த்துறப்போ நம்ம லோக்கலா வந்து வாங்குறவங்க அதிகபட்சம் நாட்டாடுங்கிறப்போ டக்குன்னு வந்து வாங்கிடுவாங்க. இந்த ஆடு இந்த தலைச்சேரி, போயர்லாம் இந்த திருவிழாவுக்கு வாங்குறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்களா? கண்டிப்பா. நம்ம பக்கம்லாம் ரொம்ப டிமாண்டா இருக்கு. கெடாலாம் கிடைக்க மாட்டுது. அப்படி இருக்கக்குள்ள தலைச்சேரி எந்த பிரீடும் பார்க்க மாட்டாங்க. பொதுவா கெடா இருந்தா போதும் ஒரு மைண்ட் செட்ல கெடா புடிச்சுக்கிறாங்க. ஓகே. கெடாக எப்பயுமே டிமாண்டா தான் இருக்குது. டிமாண்டா தான் இருக்கு. ஓகே. இப்போ நாட்டாட்டுல இருந்து வர கறியோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் ஏதாச்சும் டிஃபரெண்ட் இருக்கு? அவ்வளவு பெருசு அது டிஃபரன்ஸ் இல்ல. அது என்ன தீனி சாப்பிடும் மேக்சிமம் அது என்ன தீனி சாப்பிடுது அதே தான் நம்ம இதுக்கும் தரோம். மேக்ஸிமம் எந்த டிஃபரன்ஸ் அவ்வளவு பெருசா வருது. நாட்டாடுல பாத்தீங்க அப்படின்னா நோய் தாக்கம்ங்கிறது ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். ஆமா. அப்போ இந்த பிரீட்ஸ்ல ஈக்குவல் டு அதா இல்ல அதோட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த வேக்சினேஷன் மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னா போதும், நம்மளுக்கு அவ்வளவு பெருசா பாதிப்பு எதுவும் வர்றதில்லை. ஓகேங்க. இப்போ வேக்சினேஷன் அப்படின்னா இதுக்கு எந்த மாதிரி வந்து வேக்சினேஷன் குட்டி போட்டதுல இருந்து நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்? தாயாடுங்க பேரண்ட் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க? இப்போ நம்ம வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோம்னா பால் குட்டிக்கு பிறந்தோடனே ஒரு டிடி போட்டோம்னா அந்த எந்த இதுவும் நோய் எதுவும் வர்றதில்லை. அதை மீறி நம்மளுக்கு 2nd மந்த்லேருந்து டிவார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டாக குட்டி வளர்ச்சி ஆயிடுது. இப்போ அந்த சீசன் பொறுத்து சில டிசீஸ்லாம் வரும். அப்போ மட்டும் பிபிஆர் அதுமாரி வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக. ஓகேங்க. இப்போ தலைச்சேரியில நீங்க பால் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. தாயோட குட்டியை வச்சிங்க அப்படின்னா அது பால் அதிகமா குடிக்கிறதே அந்த குட்டிக்கு வந்துட்டு பிரச்சனை ஆகுது இல்ல?
அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? பால் அதிகமா குடிச்சிருச்சு அப்படின்னா அது அந்த பால் கட்டிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது அந்த பிறந்து 1 வீக் உள்ளதான் அந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குட்டி வளர்ச்சி ஆகக்குள்ள பால் கரெக்டான ஈக்குவலா ஆயிருது. ஃபர்ஸ்ட் 1 வீக் மட்டும் ஆட்டுக்கு ஆர்டர் தேவணும், கொஞ்சம் அளவா பண்ணிவிட்டோம்னா நம்மளுக்கு பால் பிரச்சனை அதிகம் உற்பத்தி ஆகாம அளவா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு இப்போ பால் அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த பிரீட்ல ஏதாச்சும் மடி பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஓகே, இப்போ நீங்க சிம்பிளான ஒரு பரண் அமைப்பு வச்சிருக்கீங்க. ஏன் வந்துட்டு சூஸபிளா பரண் மேல இருந்தா ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கீழேயே உங்களால மேனேஜ் பண்ண முடியலையா? என்னை பொறுத்த அளவு பறந்த பெஸ்ட்னு சொல்லுவேன். டெய்லியும் நம்ம கீழே வச்சிருந்தோம்னா டெய்லியும் நம்ம கிளீன் பண்ணி எவ்வளவோ வேலை இருக்கும். பரன்ல இருக்கக்குள்ள நம்மளுக்கு வேலை கம்மி. வேலை கம்மி பண்ணக்குள்ள பின்னி கொஞ்சம் ஒரு ஆவரேஜா ஒரு 10 மேல் கூட வச்சு நம்ம காப்பாற்றலாம். அப்படி இருக்கக்குள்ள நம்மளுக்கு இன்கம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தா வரும். தம்பி, இப்போ நீங்க போயர் பிளஸ் தலைச்சேரி வந்துட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இயர்லி இதுல இருந்து எவ்வளவு குட்டிகள் வந்து கிடைக்குங்க? நீங்க வச்சிருக்க தாயாடுங்க இந்த கவுண்ட்ல நான் சொல்றேன். உங்களோட மினிமல் கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருங்க. இந்த கவுண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு குட்டிகள் வந்து சேலுக்கு கிடைக்கும்? நம்ம இப்போ ஆவரேஜா நம்ம ஒரு பண்ணையில ஒரு 10 to 15 தாயாடு வச்சிருக்கோம். அதுல இருந்து எடுக்கிற குட்டி 15 தாயாடுமே ஒட்டுக்கா குட்டி போடாது, அதே 2 பிட்டா போடும். அப்போ போடக்குள்ள ஒரு ஈத்துக்கு ஒரு 10 குட்டி 12-13 குட்டி கூட கிடைக்கும். அதை நம்ம காப்பாத்தி ப்ரீட் பண்ணி வெளியே கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீமேலு வளர்ப்புக்கே போயிடுறது கண்டிப்பா. மேல் மட்டும் வளர்ப்பு கேட்டாங்கன்னா கொடுத்துரும். அப்படி மீறி இருந்ததுன்னா நம்ம நல்லா பெருசா வளர்த்து ஒட்டுக்கா பல்கா கொடுத்துறீங்க. ஓகே, இப்போ இங்க தீவனம் அப்படின்னா எந்த மாதிரி தீவனம்லாம் நீங்க வந்துட்டு இங்க ஆட்டுக்கு கொடுக்குறீங்க? எல்லாம் கம்பைண்டா? தீவனம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே கலப்பு தீவனம் கொடுத்துருவோம். அந்த கலப்பு தீவனத்தில் என்னென்னா மக்காசோளம், ஆட்டு தீவனம் பெல்லட்டு, மக்காசோளம், அந்த துவரம் பொட்டு, பல தானியம்லாம் கலந்து அந்த பொட்டு காலையில் கொடுத்துட்டு ஒரு 9 o'clock 10 o'clock சூப்பர் நெப்பியரை கொடுத்துருவோம். சூப்பர் நெப்பியர் கொடுத்துட்டு ஒரு 12 மணி டைமில் அந்த ரேஞ்சில் கடலக்கொடியும் வரத்தட்டும் சாஃப் கட்டரில் சாஃப் பண்ணி அது ஒரு நேரம் கொடுத்துட்டு ஒரு 2 மணி இதில் தண்ணியில் மிக்சிங்கில் பெல்லட்டு, துவரம் போட்டு, கடல புண்ணாக்கு 3 மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கொடுத்துருவோம். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மல்பெரி, சூப்பர் நெப்பியர், வேலி மசாலா, இந்த 3 சாஃப் கட்டரில் சாஃப் பண்ணி கொடுத்துருவோம். தம்பி, நீங்க இங்க தலைச்சேரி போயர் வந்துட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு இயர்லி வந்துட்டு ஒரு அக்கௌண்டபிள் குட்டிங்க வந்துட்டு கிடைக்குது அப்படின்னாலும் உங்களோட நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ற காசுக்கும் உங்களுக்கு வர வருமானத்துக்கும் எப்படி டேலி ஆகுது? உங்களுக்கு இயர்லி வருமானம்னா இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது ஆட்டு பண்ணையில இருந்து? இயர்லி நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஒரு 4 lakhs அந்த ரேஞ்சில் கிடைக்கிது. மந்த்லி நம்மளுக்கு அந்த தீவன செலவு 5,000 6,000 அந்த ரேஞ்சிலையும் வந்துடுது. அப்படி கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு ஆடு 2 குட்டி போடுதுன்னா ஒரு குட்டி அது மேனேஜ் பண்ணிக்க அந்த குட்டிக்கு வளர்ப்புக்கு அந்த காசு அதுக்கு போயிடுது. ஒரு குட்டி நம்மளுக்கு லாபமாக இருக்குது. ஓகே, அப்படி அந்த ஒரு குட்டி அப்படின்னு லாபம்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு இயர்லி லாபங்கிறது மட்டும் நீங்க வேலை செய்யற கூலி, இதுக்கு போற தீவனம், இந்த பரன் நீங்க ஓரளவுக்கு சிம்பிளா பண்ணிருந்தா கூட இதுக்குன்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் கழிச்சிங்கன்னா லாபமா எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னா எவ்வளவு எதிர்பார்க்கலாமா? லாபமா ஒரு 2 lakh கண்டிப்பா நம்ம லாபமா பார்க்கலாம். ஓகே, ஒரு 15 தாயாடு வச்சு நம்ம மேனேஜ் பண்ணக்குள்ள ஒரு 2 lakh கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம நார்மலா நம்ம 2 lakh எதிர்பார்க்கலாம்னு சொன்னாலும் அதை எவ்வளவு எப்படி மெயின்டைன் பண்றாங்கிறத பொறுத்து மாறும். ஆமா, கண்டிப்பா. ஓகேங்களா? அப்போ தாயாடுங்களும் கெடா குட்டியும் அந்த பிரீடுக்கு எந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு ப்ரீடிங் பண்ணி ஒரு குட்டி எடுக்கிறோம்னா தாயாடும் தெளிவா இருக்கணும். அதுக்கு மேல நம்மளுக்கு ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ற மேலு ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கணும். மேட்டிங் கரெக்டா பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு குட்டி இறங்குறது தெளிவா. ஓகே, இது நம்ம நார்மலா சொல்றதை விட அதுல என்னெல்லாம் பார்க்கணும்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு கெடானா நீங்க இப்படி பார்த்து வாங்கணும், ஒரு ஆடு அப்படின்னா நீங்க இப்படி பார்த்துதான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கு அதை சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஒரு ப்ரீடிங் ஒரு மேல் சூஸ் பண்றோம்னா அந்த நெஞ்சிலும் நல்லா அகலமா இருக்கணும், இருந்தா தானே ஒரு நல்ல வெயிட் வரும். இப்போ தலைச்சேரியெல்லாம் பார்த்துட்டோம்னா நல்லா நீட்டு போக்கா இருக்கணும். காது மூக்கெல்லாம் நல்லா பிங்கா இருந்தா மட்டும்தான் தலைச்சேரி அந்த ப்ரீடு கண்டினியூவா அந்த பிங்க் கலர்ல குட்டி இறங்கும். தாயாடும் அதே மாதிரி இருந்தா மட்டும்தான் குட்டி தெளிவா எடுக்க முடியும். தாயாடு இப்போ பார்த்துட்டோம்னா மடித்தார கரெக்டா இருக்கா, பால் எவ்வளோ இருக்குது அந்த ரேஞ்ச் பார்த்து எடுத்தோம்னா நம்மளுக்கு போதும். தாயாடு ரெண்டுமே நல்லா குட்டி நல்லா வெயிட்டா இருக்கணும், ஹைட்டா பார்த்து எடுத்தோம்னா குட்டி தெளிவா எடுக்கலாம். ஓகேம்மா, இப்போ தாயாடு கெடா வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த
சரியான பருவத்துல மேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அது வந்துட்டு மிஸ் ஆனா என்ன ஆகும்? சரியான பருவம் இல்லாம அதுக்கு முன்னாடியே நீங்க மேட் பண்ணா என்ன ஆகும்? இப்போ ஒரு குட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜா ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் கெடாயிட்டே சேர்ப்போம். அதுக்கு முன்னாடியே சேர்த்தோம்னா குட்டி வளர்ச்சி பாதிச்சிரும். குட்டி கடைசி வரைக்குமே சின்னதாவே இருக்கும், ஹைட் வராம வரும். பொந்து குட்டி மாரி அப்படியே அந்த ரேஞ்சிலே இருந்துரும். ஓகேம்மா. அதுக்கு பிறக்கிற குட்டிங்க அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். அது அதோட தாய் பேரண்ட் எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்க குறைஞ்சிட்டே வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு தானே கரெக்டாக ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம மேட்டிங் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஓகே. இது நம்ம இந்த மாடு அப்படிங்கிறப்போ பல்லு பார்த்து வந்துட்டு வயசு கண்டுபிடிப்போம். ஆடுங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அதோட வயசை வந்துட்டு கணக்குக்கு எடுத்துப்பீங்க? இப்போ மாடு மாரியே தான் ஆடும் பார்ப்போம். மாட்டுக்கு எப்படி 8 பல்லு இருக்கோ அதே மாதிரி தான் ஆட்டுக்கு 8 பல்லு, 2 பல்லு, 4 பல்லு. 2 பல்லு இருந்தால் 1 வயசுன்னு சொல்லுவோம். 4 பல்லு இருந்தால் 2 வயசு, அந்த ரேஞ்ச் அதே மாதிரி தான் பார்த்து எடுத்துட்டு வர்றீங்க. ஓகே. உங்ககிட்ட ஒரு ஆடு வாங்க வராங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து வராங்க? ஒரு ஆடு வாங்குறவங்க உங்ககிட்ட வந்து கேட்கிற கேள்விகள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்தா நான் வந்துட்டு வந்த உடனே அப்படியே வாங்கிட மாட்டேன். உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்? நீங்க மெயின்லி தலைச்சேரின்னு எடுத்துட்டோம்னா அந்த காது மூக்கு நல்லா பிங்கா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. காது ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்ப்பாங்க. காது ரொம்ப பெருசா இருக்கிறதுல அந்த பிரீடு பொறுத்து வரும். அது இல்லாம அந்த பேரண்ட் லைன் பொறுத்து வரும். நம்மளுக்கு அந்த காது பெருசா சின்னதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பால் ரகம் தான் நம்மளுக்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். வர கஸ்டமர்லாம் அதை பார்க்க மாட்டாங்க, காது பெருசா இருக்கா அந்த ரேஞ்ச் மட்டும் தான் அதை நோட் பண்ணுவாங்க. ஓகேம்மா. இப்போ இந்த ஆட்டு பண்ணையில வியாபாரிங்களுக்கு நீங்க விற்கிறதுக்கும் டைரக்டா கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு உங்களுக்கு? இப்போ வியாபாரி கொடுத்தோம்னா அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் கமிஷன் வச்சு தான் அவங்க விற்பாங்க. இப்போ நம்ம டைரக்டா கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த கமிஷன் எதுவும் நம்மளுக்கு கிடையாது, முழு அமௌண்ட் நம்மளுக்கு கைக்கு வந்து சேரும். அந்த கஸ்டமரே நம்மளுக்கு ஃபார்ம் தேடி வந்து வாங்கிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளால குட்டி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு டிமாண்டா தான் இருக்கு. ஓகே. நீங்க ஒரு குட்டி விற்கிறீங்க அப்படின்னா என்ன மந்த்ல எவ்வளவு வெயிட்ல என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? நம்ம இப்போ இன்னைக்கு ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா கிலோ 550 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். ஆவரேஜா ஒரு 20 கிலோ பக்கமா வந்தா மட்டும்தான் சேலுக்கு அலோவ் பண்ணுவோம். அந்த 20 கிலோ வரதுக்கு ஒரு 6 மந்த் ஆயிருது. அப்புறம் அவங்க போய் ஒரு 4 மந்த் 5 மந்த் வளர்த்தாங்கன்னா ஒரு 25 கிலோ பக்கமா வந்துடும். அதுக்கப்புறம் மேட்டிங் பண்ணாங்கன்னா குட்டி வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ மேல் எடுத்துக்கிட்டோம்னா ஃபீமேலோட மேல் கொஞ்சம் வெயிட் டக்குன்னு ஏறக்குள்ள ப்ரீடிங் வேணாலும் எடுத்துட்டு போறாங்க. அதை மீறி நம்ம பண்ணையில இருந்தாலும் நம்ம பெருசா வளர்த்து பல்கா கொடுத்துறோம். ஓகே. குட்டிங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா இங்க வந்துதான் எடுக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் போட்டு விட்டு டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஒன்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயா இருக்குள்ள வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா போதும், நம்ம டிரான்ஸ்போர்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கூட பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம், பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் வந்து அவங்க கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா போதும். ஓகே. இங்க வந்துட்டு நம்ம நிறைய ஃபார்ம்ல வந்து பாக்குறோம், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பரன்ல ரொம்ப அதிகமா வந்துட்டு பண்ணிருப்பாங்க. நீங்க இங்க பண்ணிருக்கிறோட பரன் அமைப்பு ரொம்ப சிம்பிளாவும் லோ பட்ஜெட்டாவும் தெரியுது. ஏன் வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டா போனீங்க? இதுல நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்றேன். அப்படின்னா ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த இதெல்லாம் இருக்கு. ஏன் வந்துட்டு இந்த ஹைட் மட்டுமே பண்ணிக்கிட்டீங்க? நீங்க இந்த சிம்பிளான அமைப்பு போறதுக்கான ரீசன்? இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு எவ்வளவோ சப்சிடி கொடுத்து செட்டு போடுறவங்களாம் இருக்காங்க. அப்படி பண்ணக்குள்ள அவங்களுக்கு அந்த சப்சிடியிலே ஒரு அமௌண்ட் வருது, அதை வச்சு செட்டு போடுறாங்க. நம்ம எந்த சப்சிடி எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம சொந்த யூஸ்ல தான் போட்டோம். அப்படி போடக்குள்ள நம்ம ஏன் செட்டில் எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஆட்டு மேலே பண்ண கூட நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும். அதனால இருக்கிறத வச்சு அப்படியே வெல்டிங் பண்ணி செட்டப் பண்ணியிருக்கு. ஹைட்டு ஏன் இப்படி போட்டிருக்கோம்னா அந்த சைடு மாட்டு கொட்டகா இருக்கு, அதை ஹைட்டு பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒன் சைடு ஃபுல்லா செவரு தான், அதை பேஸ் பண்ணி போடுறதுனால நம்மளுக்கு ஹைட் அந்த கம்மியா. ஓகே. இந்த ஹைட்டு கம்மியா இருக்கிறப்போ நீங்க மேலையும் சீட்டு தான் போட்டிருக்கீங்க. ஆமா, ஸ்டீல் சீட்டு தான் போட்டிருக்கீங்க. அந்த ஹீட் வந்துட்டு உங்களுக்கு கீழே இறங்குற அந்த பிரச்சனை இல்லையா? ஹீட்டு அந்த சம்மர் சீசன்ல தான் நமக்கு அந்த பிரச்சனை வரும். அப்ப வந்து அந்த தென்னை மட்டை பச்சை மட்டை வெட்டி மேல போட்டோம்னா ஓரளவுக்கு மேனேஜிங் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபார்ம் வைக்கணும், ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படிங்கறதுல வராங்க. அவங்களோட இது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பரண அமைப்பு, கலர் கலரா அந்த ஃப்ளோரிங் இதெல்லாம் பார்த்து வந்துட்டு ஆசைப்பட்டு ஃப்ளோரிங், அதாவது பரனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அதுல வாங்கி விடுற ஆடுங்களோட கவுண்ட் கம்மியாவும் இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? அதான் இப்போ புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன்னு சொல்லி ஆட்டு பண்ணையில வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம செட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தாயாடு வச்சோம்னா அது கொண்டு போய் லாஸ்ட்ல வந்து கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 தாயாடு ஒரு கிடா வச்சு நம்ம கீழே வேலி அடிச்சு நம்ம வளர்த்து அதை அனுபவம் கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம இன்னைக்கு செட்டு போட இன்னைக்கு எவ்வளோ சப்சிடிலாம் இருக்குது, அதை நம்ம மேனேஜ் பண்ணி போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. எடுத்தோடனே செட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஓகேம்மா.
இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சின்ன வயசா இருக்கிறப்ப இந்த பாயிண்ட் சொல்றாங்க அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறது சேர்த்து சொல்லிருங்க. ஏன்னா இந்த ஒரு இது நம்ம சொல்றப்போ நமக்கு அதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை வச்சுக்கிட்டு நாங்க சொல்றேங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். எப்ப இருந்து நீங்க இந்த ஃபார்ம் வந்துட்டு இந்த ஆட்டு பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, எத்தனை வருஷமா நடத்துறீங்க, உங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரல நீங்க எப்படி வந்திருக்கீங்க? எப்போ நம்மளுக்கு லாஸ்ட் அந்த கொரோனா டைம்ல தான் நம்மள ஆடு வளர்ப்புலேயே இன்வால்வ் ஆனோம். இப்போ ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் நம்ம இந்த இதில் இருக்கோம், இந்த ஃபீல்டில் இருக்கோம். இப்போ இருக்கக்குள்ள நம்ம இருக்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அளவாக நிறுத்திக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வர இன்கம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேப்பா. இதில் இந்த ஆட்டு பண்ணை நாம ஏன் வச்சோம் அப்படிங்கிறத என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நம்ம கரெக்டான பண்ணை தான் வச்சுருக்கோம், நம்ம கரெக்டாக தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்களா? கரெக்டாக தான் நம்ம ரன் பண்ண ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த வேலை இருக்கக்குள்ள கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனாலும் இதை தொடர்ந்து நீங்க ரன் பண்ணி ஓடிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இன்னைக்கு பொறுத்தளவு கேட்டாலும் ரொம்ப டிமாண்டாக தான் கிடைக்குது. அதை கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கு. எவ்வளோ டிமாண்ட் இருக்குள்ள நம்ம வளர்த்து கொடுக்கலான்னு ஒரு இதாக தான் இருக்கு. ஓகே தம்பி, உங்ககிட்ட குட்டி வாங்கணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான நம்பர் சொல்லிடுங்க. 9361595278 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம குட்டியை எடுத்துக்கலாம்.